வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 22ஆம் நாள். ரொம்ப அழகா சிவபெருமானை எழுப்ப மாணிக்க வாசகர் எப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடுறாருன்னு பாப்போமா? அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகண்டது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபது முரல்வன இவையோ திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய சிவபெருமானே சூரியனுடைய தேரோட்டியான அருணன் கூட கிழக்கிலே உதித்து விட்டான். உன்னுடைய கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை அகற்றி விட்டான். அண்ணலே, உன்னுடைய கண் போன்ற தாமரை மலர்கள் தடாகத்தில் மலர்ந்து விட்டன. அதில் இருக்கிற தேனை குடிப்பதற்காக வண்டுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா அருட்செல்வத்தையும் எங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஐயனே, பெரிய இன்பத்தின் வடிவாக மலையை போன்ற இன்பத்தினை தரக்கூடிய இன்பத்தின் வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, மலை போன்ற இன்பத்தை தரக்கூடியவனே, அருட்செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அருள் கடலே, எங்களுக்கு உன்னுடைய பேரருளினை தர வேண்டும்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். எவ்வளவு அழகா ஒப்புமை சொல்றார் பாருங்க. தாமரை பூவை சிவபெருமானுக்கு நிகரா சொல்லிட்டு அந்த தாமரை பூவிலே இருக்கிற தேனை எடுக்க வரும் வண்டுகளை பக்தருக்கு நிகராக ஒப்பிடுகிறார் மாணிக்க வாசக பெருமான். எப்படி தாமரையிலே இருக்கிற தேனை உறிஞ்சுவதற்காக வண்டுகள் வருகிறதோ அதுபோல சிவபெருமானே, உன்னுடைய தாமரை போன்று இருக்கிற உன்னுடைய பாதங்களை பற்ற வண்டுகளாகிய பக்தர்கள் நாங்கள் வருகிறோம். உங்களுடைய அருட்செல்வத்தை பெறுவதற்காக, அருட்செல்வம் என்ற தேனை பெறுவதற்காக, உன்னுடைய தாமரை மலர் போன்ற பாதத்தை மொய்ப்பதற்காக வண்டுகள் போலே பக்தர்களாகிய நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் உன்னுடைய பேரருளை எங்களுக்கு காட்டுன்னு ரொம்ப அழகா உருகி உருகி பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். நாமும் இந்த நல்ல நாளில் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.